வேதாரண்யத்தில் உள்ள ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷ்ட பஞ்சமியை முன்னிட்டு புஷ்பாஞ்சலி வழிபாடு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆஷ்ட பஞ்சமியை முன்னிட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு வகையான மலர்களால் புஷ்பாஞ்சலி வழிபாடு நடைபெற்றது. ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் உள்ள சப்தகனிகளுக்கும் புஷ்பாஞ்சலி வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 16 வகையான திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வழங்கிய புஷ்பங்களை கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். ஓம் ஹரஹர பார்வதி பதஹே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த பக்தவடிகளே, நமது நாகை மாவட்டத்திலே வேதாரண்யத்தில் வேண்டுவார்க்க வேண்டு அருள்வாளித்து வரும் ஸ்ரீ அம்மன் பிராரியம்மன் ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயம் 1500 பழமை வாய்ந்த தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்ற ஒரு ஸ்தலமாகும். வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் மாசி மக திருவிழா ஆரம்பமானால் இங்கு பிடாரி காப்பு என்று சொல்லக்கூடிய பிடாரி காப்பு 10 நாள் திருவிழா நடத்திவிட்டு தான் அங்கே பெரிய கோயிலில் திருவிழா நடைபெறும். அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்தில் வராகி என்னும் பஞ்சமி திதியானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திதியிலும் தேய்பிறை திதியிலும் மிகவும் விமர்சையாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அடுசமயம் பௌர்ணமி தினங்களிலும் அமாவாசை தினங்களிலும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்போடு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று அன்னதானமும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்றது. இந்த வராகி தேவனை வழிபட்டால் தொழில் அபிவிருத்தி, காரிய தடை, வியாபார அபிவிருத்தி, சகல திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். சகல வியாபார திருஷ்டி, கடன் பிரச்சனை, எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் ஸ்ரீ வராகி அன்னையை துதித்தால் இந்த அடியோடு முற்றிலுமாக குணப்படுத்திவிடும். அப்பேற்பட்ட ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயம் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அடுசமயம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலும் பஞ்சமி திதிகளிலும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அடுசமயம் பக்தர்களும் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மன் வராகி அன்னையை பிரார்த்தனை செய்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம், பிரார்த்தனை செய்கின்றோம். வியாபார அபிவிருத்தி, வீட்டை குடும்ப கஷ்டங்கள், கடன் நிவர்த்தி, கடன் பட்டு எல்லாரும் வறுமையில் இது பண்ணுற கடன் நிவர்த்தி, வியாபாரத்து நஷ்டம் தோல்வி ஏற்பட்டாலும் திருமண தடை, காரிய சித்தி, எல்லா என்ன பிரார்த்தனை பண்ணாலும் உடனடியாக சீக்கிரம் நடக்கும். அதுமாதிரி 9 பஞ்சமி, 9 பௌர்ணமி, 9 அமாவாசை தினங்களில் வழிபட்டால் சகல காரியங்களும் கைகூடும் என்பது ஐதீகம். அன்பான வாராகி பக்தர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வாராகி ஆலயம் வேதாரண்யத்தில் பழமை வாய்ந்த ஆலயம். அதாவது 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் மன்னனால் ராஜேந்திர சோழன் மகன், ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட திரு ஆலயம். இந்த ஆலயம் கட்டப்பட்ட பிறகுதான் அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் ஆலயமே இந்த கட்டப்பட்டது. இதில் மிக சிறப்பு என்னவென்றால், இதில் பிடாரியம்மன், அதாவது சாமுண்டீஸ்வரி சப்த கன்னிகளாக, அவருடைய தங்கைகளாக எல்லாரும் இதில் சப்த கன்னிகளாக காட்சியளிக்கிறார் பக்தர்களுக்கு. அது நம்ம இந்த வாராகியை வணங்கும்போது நம்மளுடைய குறைகள், அதாவது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், நம் தொழில் தடைகள், பில்லி சூனியம் ஏவல் இப்போ ஏற்பட்ட இந்த ஆலயத்தில் அணிவிக்கும் போது எல்லாம் நம்மளை விட்டு மறந்துவிடும். அதோடு எதிரிகளே நமக்கு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ராஜேந்திர சோழன் போருக்கு செல்வதற்கு முன்பு இந்த வாராகியை வணங்கிவிட்டு சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் போரில் வெற்றி கண்டு தான் வந்திருக்கிறார். அதனால் இவ்வாலயம் புகழ்பெற்ற தஞ்சைக்கு அடுத்ததாக இந்த வேதாரண்யத்தில் திருத்தலத்தில் வேதாரண்யத்தில் நாகைப்பட்டினம் ரோட் சாலையில் பிரியா தேட்டர் அருகில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்துடன் அமைப்பை பார்த்தாலே பக்தர்களுடைய அவர்களுக்கு காட்சி அளிப்பது, அவர்களுடைய உணர்வு எல்லாமே அவர்களுக்கு புண்ணியமாக கிடைக்கும். திரு ஆலயம் அனைவரும் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அம்மா வாராகியை வணங்கி சென்று உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அனைவரும் இந்த ஆலயத்தை மறக்காமல் வேதாரண்யத்தில்
திருத்தலத்தில் இந்த அமைக்கப்பட்ட இந்த ஆலயம் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கின்றது. வாராகி அம்மனை வணங்கி எல்லோரும் புகழ்பெற்று வாழ வேண்டும் என்று அம்மனை நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம். வாராகி சரணம். வேதாரண்யத்தில் இந்த வாராகி அம்மன் இருக்கு. இப்போ இந்த பக்தர்கள்லாம் எப்படி வர்றாங்க, என்னென்ன தினத்தில் வருவாங்க இந்த சாமி கும்பிட்றதுக்கு? இந்த வாரங்கள் பஞ்சமி தினம், பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள் தினந்தோறும் இந்த ஆலயத்தில் வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். மிக சிறப்பானது பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. அதை எடுத்து இது ஆசாடன பஞ்சமி. இது 12 நாட்களுக்கு இந்த ஒரு ஆசாடன இது நடந்து கொண்டிருக்கும் பஞ்சமி. அதில் எல்லோரும் தினந்தோறும் அவங்க தீபம், நெய் தீபம் ஏற்றி அவர்களுடைய கோரிக்கையை, அதோடு முக்கியமாக தேங்காயில், அதாவது அரிசி பரப்பி, வாழை இலையில் அரிசி பரப்பி தேங்காய் உடைத்து தேங்காய் முடிலும் குங்குமம் பொட்டுகள் வைத்து அதில் நெய் ஊற்றி அவர்கள் தீபம் ஏற்றும் போது அவர்களுடைய மனக்குறைகள், அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இங்கே வந்து பக்தர்களுக்கு வேண்டும் நிறைவேறதுக்காக இப்படி என்ன சொல்கிறாங்க? கண்டிப்பாக நிறைவேறிட்டு தான் கூட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இது வந்து கூட்டம் வந்து யாரும் ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டன அவர்களோட அவர்கள் ஊரில் உள்ள அவர்களுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர், சொந்தக்காரர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் தான் ஒவ்வொருவரும் சொல்லி கொண்டு போகும்போது இந்த ஆலயத்தில் அவர்களுடைய புகழ் விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லோரும் அதை பின்தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதல் வந்து என்னமா வந்து நிறைவேற்றுறாங்க, என்ன குடும்ப தடையா, எப்படி, அதை பற்றி எப்படி பண்ணுறாங்க? குடும்பத்தடை, அதாவது அந்த வாராகியிடம் வந்து அந்த ஆலயத்தில் வந்து அடியெடுத்து வைத்து விட்டாலே அவர்களுடைய அனைத்து தடைகளும் நீங்கி விடுகிறது. திருமண தடை, திருமணத்திற்கு நமக்கு வர வேண்டும் என்றால் தயிர் அபிஷேகம் செய்து அவர்களுடைய திருமண பாக்கியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம். குழந்தை பேறு பாக்கியத்திற்கு நம்ம வந்து மஞ்சள் மாலைகள் கட்டி அதை வாராகிக்கு அணிவிக்கும் போது நமக்கு வந்து குழந்தை பாக்கிய பேர் கிடைக்கிறது, திருமண பாக்கியமும் கிடைக்கிறது. சிவகுமார், வேதாரண்யம். வாராகி அம்மா வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆனால் கல்யாண காட்சி எதுக்காக இருந்தாலும் வந்து வேண்டிக்கிட்டால் உடனே நடந்துச்சு. கல்யாணம்லாம் உடனே முடித்து கொடுக்கும். கர்ப்பம் இல்லாதவங்களுக்கு கன்சீவ் ஆகிடுறாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு இதாக தெரியுது எங்களுக்கு. நாங்கள் இதை மறக்காமல் நானே 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு. வேறு எதுவும் சரித்திரம் மறைத்தாய் போற்றுவோம். ஓம் சின்முத்திரை தெரிவிப்பாய் போற்றுவோம். ஓம் சிரத்தை முன்னாடி உட்காந்துருக்கவங்க ஏஞ்சிடாங்க. ஏஞ்சிட்டீங்கன்னா பிரிவு உள்ளவங்க வந்துருவாங்க. அதனால முன்னாடி உள்ளவங்க அப்படியே உட்காந்துருங்க.
இன்னொரு சாப்பாடு வந்து